நீங்கள் என்னோட முதுகுக்கு பின்னாடி பார்க்குற பிக்சர் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எடுத்தது. இதுக்கு எனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வணக்கம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்னைக்கு டே 7 ஆஃப் காலேஜ் லைஃப் நான் டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். அதோட லீவ் எடிஷன் இன்னைக்கு. ஸோ இந்த லீவுக்கு ஊருக்கு போகிற எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்கணும். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாத்துக்கும் அப்படி நடக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த லீவுக்கு போகிறதே ஒரு நாள் 2 நாள் தான். அதுலேயும் வேலை மட்டும்தான் வைக்கிறாங்க. இதுக்கு நான் காலேஜ்லேயே இருந்திருப்பேன். சரி மேலே வீட்டில் தான் வேலை, கீழே கடையில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே கடையிலேயும் வேலை தான். அதனால் என்ன பண்ணிட்டேன், நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து லைட்டாக வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ உச்சி வெயிலில் வெளியே போனோம் பார்த்தியா, என்னை செப்பல் சாலே அடிக்கணும் அப்படி இருந்துச்சு. ஏன்னா போட்டு வருன்னு வறுக்க ஆரம்பிச்சிச்சு வெயில். ஸோ யாரும் பயப்பட வேணாம். ஒரு டிஸ்ட்ரிக்டாக மட்டும் இந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு முன்குறிப்பு. ஸோ நான் நிம்மதியாக இருக்கிறது யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, கடவுளுக்கு பிடிக்கல போல. எங்கள் அம்மா கேட்டுருச்சு. ஸோ காலை வந்து வாஷ் பண்ண சொல்லி அமுச்சு விட்டாங்க. உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது, இந்த ஜேசிபி மண்ணு தோன்றது, இந்த கார் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும். நானும் சுற்றி அவரை வீடியோ எடுத்து நிற்கிறேன். அவரை மாஸ்க் காமிச்சு நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்கலான்னு, ஆனால் பைப்பு கொடுங்க, நான் ஏதாவது அடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் மூஞ்சில் குத்திவிட்டாருன்னு என்ன பண்ணு சொல்லி கம்முன்னு உட்காந்துட்டேன். ஸோ அண்ணன் டெய்லி வீடியோ போடுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் இவனும் தான். ஏன்னா டெய்லி கால் பண்ணி எங்க தலை வீடியோவே வரல அப்படின்னு சொல்லி கேட்கல ஒரு ஆள் இவனும் தான். ஸோ நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபரு நம்ம குட்டமணி தம்பி, நம்ம தீவிர சப்ஸ்கிரைபர் போல. நம்ம பக்கத்தில் இருந்த ஒரு ஆன்டி, அதாவது எங்கள் அம்மா கிட்டே போய் வீடியோ காமிச்சு வீடியோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி சிரிச்சு நிற்கிறான்.